வீடியோ கூட எடுக்கலாம் சார். என்னை தாண்டி வருவாய் போறவன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த vlogல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு 40th பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அவங்களுக்கு இந்த மந்த் பர்த்டே இல்லை, இன்னும் அதுக்கு 7 months இருக்குது. ஏன் இப்போ போய் செலிப்ரேட் பண்ணுறோன்னா, அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து. அதனால் ஒரு மைல்ஸ்டோன் பர்த்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கட்டும்ன்றதுனால அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே நைட்டே எல்லாருமே வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. ஸோ இது சாட்டர்டே காலையில் நடந்தது தான். ஸோ அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த சர்ப்ரைஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் மித்ததை ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்டு வீட்டில் லஞ்சுக்குன்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்திருந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இத்தனை பேர் வந்திருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி தான் கார் எல்லாத்தையும் பார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ காலையிலேயே கொஞ்சம் விவரமாக எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கங்கே பார்க் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் வந்த சுவடே இல்லாத மாதிரி தான் வச்சுருந்தோம். வீட்டுக்கு கிட்டே வந்ததும் ரிங் பண்ண சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்காக. ரிங் வந்ததும் எல்லாரையுமே கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னாங்க. பசங்களுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க, நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. சொன்னதுமே எல்லாம் கப்புச்சுமேனு அமைதியாக அவங்கவுங்க இடத்துல ஒதுங்கி ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. ஃபைனலி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட் வந்துச்சா அப்படின்லாம் கேட்டிருந்தோம் தான். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். அதனால தான் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டோம். இது இந்த குரூப்பில் செகண்ட் 40th பர்த்டே. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணதை வந்து ஷார்ட்ஸாக தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்குமே பண்ணியிருந்தாங்க. காலையிலேயே குரூப்பாக சேர்ந்து இந்த கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது சமைக்காத சாம்பார் மாதிரி தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பழம், காய், தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் பிள்ளைங்களுக்குலாம் இந்த டைம் செம குஷி. அவங்க தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. முட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அள்ளி ஊற்றுறதுலேருந்து அவங்க தான் ஃபுல்லாக ஆக்டிவாக இருந்தாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருந்தது. சரியான கப்பு. பர்த்டே பேபியை பன்னீரில் மட்டும்தான் குளிப்பாட்டுவாங்கன்ட்டு இல்லை, இந்த மாதிரியும் குளிப்பாட்டுவாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லி எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு விட்டாச்சு. அவங்களுக்கு செலிப்ரேஷனோ இல்லையோ, கூட இருந்த எங்களுக்கெல்லாம் பயங்கர செலிப்ரேஷன். பசங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் முடிச்சு விட்டாச்சு. இந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல. அதனால் பர்த்டே பம்ப்ஸ் எல்லாமும் கொடுக்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. சூப்பராக எல்லா வகையான அபிஷேகமும் பண்ணி பலன்னு ஆக்கியாச்சு. எத்தனையை மிக்ஸ் பண்ணி ஊற்றிருப்போம். இதெல்லா ஸ்மெல்லும் போகிறதுக்கு பயங்கர டைம் ஆகும். அதனால நல்ல டைம் எடுத்து குளிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் ஒயிட் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பசங்களுக்குலாம் ஃபஸ்ட்டே ட்ரெஸ்அப் பண்ணி விட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது எப்படியும் மெஸ்அப் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்அப் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு அவங்கள சாப்பிட வச்சாச்சு. கடையில் தான் லஞ்ச் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. ஹவுஸ் ஆஃப் செட்டிநாடு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான். ஸோ பார்க்குறதுக்கே பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டெம்ப்ட் தான் க்ரியேட் பண்ணுச்சு. அந்தளவுக்கு ஆயில் இல்லை, அந்த கலருமே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. லஞ்ச் மெனு என்னென்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் வறுத்த கறின்னு ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூடவே ஸ்டார்டருக்கு கருவேப்பிலை சிக்கன் அப்படின்ற மாதிரி தான் அதில் போட்டிருந்தாங்க. பரோட்டா, சால்னா, அதே மாதிரி வெஜிடேரியனுக்கு வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவரில் ஒரு ஸ்டார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. டெசர்ட்டுக்கு கேரட் அல்வா இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பந்தியை பசங்களுக்கு வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுத்து கீழே உட்கார வச்சு சாப்பிட சொல்லிக்கிட்டே இருந்தோம். மென்ஸும் அதுக்குள்ளே எல்லாருமே ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரே கலரில் ட்ரெஸ்அப் பண்ணியிருந்ததுனால அவங்களுக்கே ஃபோட்டோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வெளியில் போயிட்டாங்க. குட்டீஸ்லாம் அவங்களே கீழே உட்காந்து எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் வைக்கிறாங்க. அது பயங்கர க்யூட்டாக இருக்குது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே உட்காந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி வேற லெவலில் இருந்தது. ஸோ பார்த்தா மாதிரியே சாப்பிடும் போதும் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஆனால் அந்த மாதிரி இல்லை, இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது.
எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனப்லாம் பண்ணிவிட்டு எல்லாருமே ரெடியாக போயிட்டோம். ஸோ பசங்க நாங்கள் எல்லாமே சூப்பராக ஒயிட்டில் எல்லோரும் ரெடி ஆயாச்சு. இந்த வீடு 2 ஸ்டோரி மாடல் தான். ஸோ மேலே தான் டெக்கரேட்லாம் பண்ணி கேக் கட்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அங்கே தான் எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆயாச்சு. அடுத்த வேலை என்ன, ஃபோட்டோ ஷூட் தான். ஃபேமிலியாக தனியாக, அதுக்கப்புறம் பசங்களை நிற்க வச்சு பேராக அந்த மாதிரி எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்டில் இறங்கியாச்சு. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமே. ஃபோட்டோ எடுத்துக்க வாங்கடான்னு கூப்பிட்டா அப்போ தான் முறுக்கிக்கிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். இந்த கேக் ஆர்டர் பண்ணது, ஃபுட் ஆர்டர் பண்ணது, இதுக்கான என்கொயரிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணதுமே அந்த அண்ணாவோட ஒய்ஃப் தான். ஊருக்கு கிளம்ப போகிறோன்றதுனால 1 வீக் ஃபுல்லாகவே லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு தெரியாமல் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி கடுகளவு கூட கசியாமல் நினச்ச மாதிரியே சர்ப்ரைஸாக அட்வான்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. கேக்கை ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ ஆசையாக சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இவங்களுக்கு கொண்டு போய் கீழே கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அப்போ யாரும் பெருசாக சாப்பிடவே இல்லை. கொடுத்ததையுமே திருப்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களாடா அப்படின்னு தான் இருந்தது. இந்தியாவுக்கு கிளம்புறாங்கன்றதுனால ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்காம ஃபேமிலிக்கே சேர்த்து தான் கொடுத்துருந்தோம். அவங்களோட ஃபேமிலி பிக்சரை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சனலைஸ்ட் ஆர்ட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கோம் இல்லை, இந்த வீட்டோட ஓனர் இவங்க தான், இந்த பார்ட்டி ஆர்கனைசர்ஸ். ஒரு ஆளாக கிஃப்ட் கொடுக்கும்போது எல்லாத்தையும் பிரிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன், வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்களுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிஃப்ட்டை வாங்கினதுமே வீட்டுக்கு போய் பிரிக்கலான்னு கூட நினச்சிருப்பாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அங்கேவே எல்லாத்தையும் பிரித்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க கிஃப்ட் கார்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி கிஃப்ட் கார்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்த கிஃப்ட்டோ மித்தவங்களுக்கு வந்த கிஃப்ட்டோ, ஆனால் அந்த கிஃப்ட் பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு கிக் இருக்கே, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்க ஓப்பன் பண்ணும்போது நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன தான் இருக்குன்னு. இது ஹெல்த் மானிட்டர் ரிங்கு, வாட்ச் இருக்கிற மாதிரி. இது வந்து ரிங்கு. பாக்ஸ் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தது. கண்டிப்பாக உள்ளார பெரிய கிஃப்ட் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் ஆவல் தான். வீட்டில் தனியாக கிஃப்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா பரபரன்னு பிரித்து போட்டிருப்போம். இப்போ எல்லாரும் சுற்றி நிற்கிறதுனால நீட்டாக பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வேறு இருக்காங்க. அதனால தான் பொறுமையாக பிரிச்சுட்டு இருக்காங்க. இது டிஜிட்டல் பிக்சர் ஃப்ரேமு. ஸோ பிக்சர்ஸ்லாம் நம்ம லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ரேண்டமாக டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மானிட்டர் மாதிரி தான். எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான். பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலியாக சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னர் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. மதியம் லஞ்சே நிறைய மிச்சமாக இருந்தது. அதனால் அதுவே வச்சு டின்னருக்கு முடிச்சாச்சு. ஃப்ரெண்டு வீட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸில் தான் இந்த சினிமா இருக்குது. ஸோ இங்கே தாய்க்கிழவி மூவி ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி லேடிஸ் மட்டும் போகிற மாதிரி புக் பண்ணியாச்சு. குட்டீஸ் டேடிஸ் இவங்கெல்லாம் வீட்டில் விட்டாச்சு. 2-3 மைல்ஸ் மட்டும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. 10:30 மணி ஷோ தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவுமே ஃபுல் புக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. நானுமே பார்த்துட்டு என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மூவி. வர்த்து வாட்ச் தான். இந்த டே ஃபுல் பேக்டாக பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் சூப்பரான மூவியோட சூப்பராக முடிஞ்சுது. நாம் இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.